பருவமாகல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சாட்சி கெட்டு போறது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தனுடைய நிறைவு எல்லாருமே பெற்றுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். அதனால கூட்டத்துக்கு போகும்போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்தனுடைய நிறைவினால் என்ன செய்கிறார்? யார் வந்தாலும் கர்த்தர் நிரப்புகிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். கேட்கிறவன் எவன் என்ன செய்கிறான்? பெற்றுக் கொள்கிறான். ஆவியை நிரப்புறார். ஆனா ஆத்துமால மாற்றம் இருக்குதா? ஆத்துமால மர்வம் இருக்குதா? ஆத்துமால மாற்றத்தை தருவது தேவனுடைய வசனம் மட்டுமே. ஆத்துமால தேவ வார்த்தை இல்லாவிட்டால் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. யாக்கோபு 1:21-22 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் முடித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை என்ன செய்யுங்கள்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கிளாஸ் இருந்தார், கிளாஸ் இருக்கிறேன். யாராவது கிளாஸ் சொன்னாங்க? இதான் உங்க இருதயமாக பாத்திரம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படுமா? ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்பப்படும் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கை ஊத்துங்க. நிரப்பப்படாதவங்க நீங்க எல்லாருமே. ஆனா நாங்க சொல்றோம் நிரப்பப்படும் சொல்றோம். எனக்கு ஆண்டவர் சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 7 மணி நேரம் ஒர்ஷிப்பு, 8 மணி நேரம் ஒர்ஷிப்பு, அப்படி ஜெபம் பண்றோம், இப்படி ஜெபம் பண்றாங்க. ஆனா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஓட்ட பாத்திரம் இல்லை. இப்போ ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்பப்படும். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இருபதுல போட்டு பாருங்க. ஒரு பெரிய வெட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இப்ப இந்த பாத்திரத்துல 10 குண்டூசி ஓட்டையை போட்டுக்கோங்க. எத்தனை குண்டூசி? 10 குண்டூசி ஓட்டையை போட்டுக்கோங்க. சரிதானே? சபையில கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி இறங்கும் அப்படின்னா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை ஊத்தினா எப்படி இறங்குமோ அது போல இறங்கும். இப்ப இந்த ஓட்ட பாத்திரத்தை நான் கொண்டு போய் அந்த அண்டாவுக்கு எல்லாரும் நீட்டுறேன். நிரப்புமா? நிரப்பப்படாதா? நிரப்பப்படும். கன்வென்ஷன் மீட்டிங் போறேன். இந்த ஓட்ட பாத்திரத்தை 10 குண்டூசி ஓட்ட போட்டாச்சு. இதை கன்வென்ஷன் மீட்டிங் கொண்டு போறேன். கன்வென்ஷன் மீட்டிங் போன உடனே அங்க அபிஷேகம் எப்படி இறங்குனா, ஒரு பெருவிருந்தம் போல என்ன செய்யும்? அபிஷேகம் இறங்கி வரும். இப்ப இதை போய் விட்டோம்னா இது ரவுண்ட் அடிக்கும். என்ன அடிக்கும்? சொல்லுங்க, என்ன அடிக்கும்? நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? 6 நாள் ஜெபமே பண்ணிருக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஆனா கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆவியில நிரம்பி இங்க இருந்து அங்க துள்வாங்க, அங்க இருந்து அங்க துள்வாங்க. பாத்தீங்களா? கூட்டத்துல மட்டும்தான் எல்லாமே. ஆனா நடைமுறை பிராக்டிகல் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. இது என்ன பாத்திரம்? எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய ஓட்ட விசுவாசிகள் ஊழியக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சபை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்திய தேசத்துல எத்தனை சேரும் நினைக்கிறீங்க? மத்தேயு 25:1-13 வரைக்கும் வாசித்து பாருங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் பாத்திரத்துல என்ன இருந்துச்சு, 5 பேர் பாத்திரத்துல என்ன இல்லை. ஏயா என்ன இல்ல? ஓட்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? ஹலோ, அது என்ன பாத்திரம்? சொல்லுங்க, என்ன பாத்திரம்? இன்னைக்கு நிறைய சபைகள் எப்படி இருக்குது? சாத்தா ரொம்ப தந்திரசாலி. கூட்டத்துக்கு போறியா போ, கன்வென்ஷன் மீட்டிங் போறியா போ. இனி என்ன ஓட்ட பாத்திரம் மட்டும் இரு. எப்படி இரு? உங்க பாத்திரத்துல 3 இருக்க கூடாது. 1 அழுக்கு, 2வது கீரை, 3வது ஓட்டை, 3வது என்ன இருக்க கூடாது? எரேமியா 2:13 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா chapter 2:13. இப்ப உங்க பாத்திரம் எப்படிங்கிறது நீங்க கவனிக்கணும். அதான் இப்ப மேட்ரு. சரிதானே? நிறைய பேர் சொல்லுதுன்னு தெரியுமா? நல்லா தான் ஆவியில நிரம்புறேன், ஆனா எந்த சுபாவம் என்ன செய்ய மாட்டேங்குது? எந்த பாவத்தை என்னால விட, எந்த சோதனையினால ஜெயிக்க? ஏயா கூட்டத்துல வந்து அந்நிய பாசை, வீட்டுக்கு வந்து அநியாய பாசை. கூட்டத்துல என்ன பாசை? அந்நிய பாசை. வீட்டுக்கு வந்தா
ஏன்? அது என்ன பாத்திரம்? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க என்ன பாத்திரம் கேளுங்க. உங்க பாத்திரத்துல சின்ன இச்சை வந்துருச்சுன்னா சாத்தான் தாட்டு போட்டான்னு அர்த்தம். கவலை வந்துருச்சுன்னா ஓட்ட போட்டான்னு அர்த்தம். பொறாம வந்துருச்சுன்னா ஓட்ட போட்டான்னு அர்த்தம். கோவப்பட்டேன்னா ஓட்ட போட்டான்னு அர்த்தம். மன்னிக்காம இருந்தனா ஓட்ட போட்டான்னு அர்த்தம். சாத்தான் பெரிய ஓட்டையெல்லாம் போட மாட்டான். விபச்சார விசித்தனெல்லாம் செய்ய விட்டா நீ கண்டுபிடிச்சிருங்க. ஆனா எரிஞ்செறிஞ்சு விழு, மன்னிக்காம இரு. என்ன செய்யாமலே மன்னிக்க கூடாது. யார் என்ன செஞ்சிடக்கூடாது. அவங்க அன்னைக்கு செஞ்சது உள்ளத்துல ஓரத்துல என்ன செஞ்சிருக்குது, உட்காந்துருக்கு. நீ ஓரத்துல தான் உட்காந்துருப்ப. எங்கதான் உட்காந்துருப்பீங்க? ஓரத்துல தான் உட்காந்துருப்பீங்க. இங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணும்னா மன்னிச்சிருக்கணும். அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. ஆரம்ப நாட்களில் கத்தர் அந்த ஊழியக்காரங்களை வல்லமையா பயன்படுத்தார். ஆனா போக போக கழுத தேய்ச்சி கட்டருமா மாறி பார்த்துருக்கீங்களா? ஏன்? என்ன காரணம்? சிலர் சொல்லுறது தெரியுமா, ஆரம்பத்தில் அப்படி ஜோம் பண்ண இப்படி ஜோம் பண்ண, இப்ப என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. ஏன்? பாத்திரத்துல என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? கீரல் வந்துருச்சு, அழுக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அழுக்கான பாத்திரத்தை யாராவது பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனா அது கெட்டு போகணும். அதை யார் யூஸ் பண்ண? அதுல போய் பாலை வாங்கினீங்கன்னா கெட்டு போகும். சரிதானே? அதே பாத்திரத்துல கீரல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வாசிங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை எனக்கு செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செஞ்சாங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய பாத்திரத்துல என்ன இருக்கு தெரியுமா? கீரல் இருக்குயா. நிறைய ஊழியக்காரருடைய லைஃப்ல என்ன இருக்கு தெரியுமா? எத்தனை கூட்டத்துக்கு நீங்க போறோம், ஆனா என்ன மாற்றம்? ஜீவியத்துல ஏதாவது மாற்றம் இருக்குதா? பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கூட்டலாம் மீட்டிங் இன்னைக்கு நிறைய, அதுக்கெல்லாம் குறைவே. மதுரை பட்டணத்துக்கு பஞ்சமே. பார்க்காத ஊழியக்காரங்களே இந்த பணங்காட்டு நிறைய எந்த சலசலப்புக்கு என்ன செய்யாது. புரியுதா? நிறைய பார்த்து பார்த்து என்ன செஞ்சு வச்சு, ஆனா என்ன மாற்றம்? என் வாழ்க்கையில என்ன மாற்றம்? என்னை கொண்டு என்ன மாற்றம்? ஆண்டவர் சொன்னார், அபிஷேகத்தின் மேன்மை தெரியாதவனுக்கு நான் அபிஷேகத்தை தர முடியாதுன்னார். அபிஷேகம் என்பது வேற, பரிசுத்தமின் ஞானஸ்நானம் என்பது வேற. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அபிஷேகம் அணுகுண்டை போன்ற வல்லமை உள்ளது. அந்த அபிஷேகத்தை ஒரு மனிதன் ஆண்டவர் பார்ப்பார். இந்த பாத்திரத்தை நான் நம்பி என்ன செய்யறேன்னா, என் பிரசன்னத்தினால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறேன். என் பிரசன்னத்தை ஒழுங்கா காத்துக்கிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜ் வரும், இந்த பிரசன்னம் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அது மகிமையா மாறும். அதுக்கடுத்து அது அபிஷேகமா மாறும். அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னையும் மாற்றும், உன்னை சுத்தி இருக்கிறவனையும் மாற்றி விடும். அல்லேலூயா. சிம்சோனுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அது என்ன பாத்திரமா மாறிடுச்சு? ஓட்ட பாத்திரமா மாறிடுச்சு. என்ன பாத்திரமா மாறிடுச்சு? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஓட்ட பாத்திரமா இருப்பது காரணமே செல்போன் தான். நைட்டு 1 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் பார்க்குறேன். ஊழியக்காரனை எப்போ பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்பா ஜெபம் பண்ணுவீங்களா? காலையில் 3 மணிக்கு ஸ்டேட்டஸ், 4 மணிக்கு வந்தா ஸ்டேட்டஸ், தூங்குனா ஸ்டேட்டஸ், விழிச்சா ஸ்டேட்டஸ். என்னையா அர்த்தம்னு கேட்கிறேன். செல்போன் தான் எப்பயுமே ஐயா உட்கார்ந்து இருக்காரு. பிறகு அபிஷேகம் இருக்குமா? சாத்தா நம்ம தத்தரசாமி. நீ கூட்டத்தில் போய் நிரம்பணும்னு இந்த பாத்திரம் என்ன நினைக்க தெரியுமா? நம்ம நல்ல பாத்திரம். புறணி பேசிட்டு வந்தாலும் கத்தர் நிரப்புறாரு, சண்டை போட்டு வந்தாலும் கத்தர் நிரப்புறாரு, பாவம் செஞ்சாலும் ஏசு என்ன செய்யறாரு? நிரப்புறாரு. என்ன அட்டுடியம் பண்ணிட்டு வந்தாலும் கத்தர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாலும் என்ன செய்யறாரு? அதனால இந்த ஓட்ட பாத்திரம் என்ன நினைக்க தெரியுமா? நம்ம பரலோகம் போயிடணும், கனவு தான் பார்க்க முடியும். ஹலோ, ஒண்ணு தெரியுமா? சவுலை கத்தர் புறக்கணித்து தள்ளின பொழுதும் சவுல் தாவீதை பிடிக்கும்படி போர் சேவர்களை அனுப்பினான். போர் சேவர்களை அனுப்பின பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு கணக்கின்படி போர் சேவர்கள் மேல இறங்க மாட்டார். தெரியுமா? ஆவியானவர் யார் மேல இறங்குவார்? தீர்க்கதரிசிகள் மேல இறங்குவார், ஆசாரியர்கள் மேல இறங்குவார், அடுத்து நியாயாதிபதிகள் மேல இறங்குவார், 70 மூப்பர்கள் மேல வேணா என்ன செய்வார்? இறங்குவார். மிச்சபடி பரிசுத்த ஆவியானவர் சபை மேல் என்ன செய்ய மாட்டாரு? விசுவாசி மேலே இறங்க மாட்டார். விசுவாசி மேலே இறங்க மாட்டார்னா ஒரு போர் வீரன் மேல அவர் இறங்குறதுக்கு வாய்ப்பே
ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புறாரு? சவுல் வந்து தாவீதை பிடிக்க அனுப்புறாரு. தாவீது மேல போர் சேவர் மேல அபிஷேகம் இறங்குது. அடுத்து 2வது டீம் அனுப்பப்படுது. அந்த டீம் மேல அபிஷேகம் இறங்குது. இப்ப சவுல் நானே வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அவன் மேல என்ன இறங்குது? கர்த்தர் ரிஜெக்ட் பண்ண ஆளு. நல்லா கவனிக்கணும். இவன் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரு? ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ரிஜெக்ட் பண்ண ஆட்கள் மேல என்ன இறங்குது? ஹலோ, என்ன இறங்குது? அப்ப நாட்டுல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அபிஷேகம் இறங்கிட்டா நம்ம எல்லாரும் இப்படி. ஹலோ, இதைத்தான் கர்த்தர் சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுங்க. எங்க போக முடியாது? நிறைய பேர் கூட்டத்தில் தான். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? தனிப்பட்ட ஜீவி எப்படி இருக்குது? தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க பாத்திரத்தில் அழுக்கு இல்லாம இருக்குதா? உங்க பாத்திரத்துல கீழே இல்லாம இருக்குதா? உங்க பாத்திரத்துல ஓட்டை இல்லாம இருக்குதா? சொல்லுங்க. சிம்சோனுக்கு இது துணிகரம். சிம்சோனை போன்ற இன்னைக்கு ஊழியக்காரங்க ரொம்ப பேருக்கு துணிகரம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம இயேசுவின் நாமத்தை சொன்னா என்ன அட்டுழியம் பண்ணிட்டு வந்து துரத்தினாலும் பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. என்ன பண்ணாலும் பிசாசு என்ன செய்யுது? அவர் ஓட வைக்கிறானா, ஏன் ஓட வைக்கிறான்னு ஒண்ணு அந்த விசுவாசி மேல கர்த்தர் பாருன்னு இறக்கும். சரிதானே? 2வது இயேசுவின் நாமம் வெட்கப்பட கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாருன்னா கிருபையா அற்புதம் செய்யறாரு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன அட்டுழியம் பண்ணிட்டு வந்தாலும் இயேசு என்ன செய்யறாரு? அற்புதம். அதனால நம்ம கூட யார் இருக்காரு நினைப்பு? பரலோகத்துக்கு போனா ஹலோ, வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. மனம் மர்வமா இருக்குதா? நீங்க ஓட்ட பாத்திரமா இருக்கீங்களா இல்ல அடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கீங்களா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும். உன் பாத்திரம் அடைக்கப்பட்டதா இருக்கணும். உன் பாத்திரத்துல கவலை இருக்கக்கூடாது. உன் பாத்திரத்துல இச்சை இருக்கக்கூடாது. உன் பாத்திரத்துல பொருளாசை இருக்கக்கூடாது. உன் பாத்திரத்துல பெருமை இருக்கக்கூடாது. உன் பாத்திரத்துல கவலை இருக்கக்கூடாது. உன் பாத்திரத்துல வஞ்சகம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன ஓட்டைகள் தான், மன்னியாத தன்மை, அவ்வளவுதான். உன்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அப்படியே சாப்பிட்டா என்ன செய்வானா? உறிஞ்சிட்டு போயிருப்பான். சிம்சோனுக்கு தான் நடந்துச்சு. சிம்சோன், உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறான், உன் மேல விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறான். இதுவரைக்கும் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அவனுக்கு முன்பாக யாரும் இல்லை, பின்பாக யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய அபிஷேகம். ஆனா ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? பாத்திரத்துல என்ன விட்டாரு? ஓட்டையை வாங்கினார். இச்சை. என்னது? இச்சை. புளி மேல இருக்கிற அந்த தேனை போய் தின்னாரு. ஆனா அவரு நசரையை விரதம் எடுக்கிறவங்க அதை சாப்பிடக்கூடாது. தீர்த்துள்ளதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஆனா தொட்டாலும் அபிஷேகம் இருந்துச்சு. அதனாலதான் ஐயாவுக்கு திமிர் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அபிஷேகம் இறங்குது இல்ல? இறங்குதா? இறங்குது. ஹலோ, சண்டை போட்டு வந்தாலும் என்ன இறங்குது? சொத்துக்கு இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க சண்டை போடுறாங்க தெரியுமா? மனைவி அடிக்கிற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லாம் பண்ணிட்டு வந்து ஐயா ஆவியில என்ன செய்யறாரு? சண்டை போடுற ஒய்ஃப் எத்தனை பேர் தெரியுமா? அங்க சண்டை, இங்க அந்நிய பாஷை. அங்க அநியாய பாஷை, இங்க என்ன பாஷை? அதனாலதான் திமிர் என்ன செய்யுது? ஏறுது. தேவ பிரசனை இறங்குது. தேவ பிரசனை ஏன் இறங்குது? அவர் பட்சபாதம் இல்லாதனால நீ 6 நாள் தண்ணியே மேல விழாம இருக்கும். இப்ப கர்த்தர் நிரப்பும் போது எல்லார் மேலும் தண்ணி விழும். பார்த்திருக்கீங்களா? அந்த நிரப்புகள் வருது. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யுது? திமிரு. என்ன ஏறுது? திமிரு ஏறுது. அதுதான் சிம்சோனுக்கு நடந்துச்சு. ஐயா வந்து என்ன செஞ்சாருன்னா, என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் நிரப்பிட்டே இருந்தோடனே ஐயா நினைச்சாரு, நம்ம என்ன அட்டுழியம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வாரு. ஆனா சாத்தானுக்கு தெரியும். முதல்லயே இவனுக்கு கட்சி விட்டான். முதல்ல ஓட்ட. இவன் முதல்லயே பாத்தீங்கன்னா அந்த தேன் எடுத்து சாப்பிடும் போது ஆசாரிய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் பாவம் செய்தா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து
வெட்டி விடுனா இறக்கம் பண்ணுவான். முதல்ல இவன் என்ன செஞ்சிருக்கா, ஆசாரிகிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், இவங்க அம்மாட்ட சொல்லியிருந்தா அவங்க வேதத்தை சொல்லி செஞ்சிருப்பாங்க. இவன் உடனே என்ன செய்யணும், நசரே விரதம் வச்சிருக்கிறதுனால மொட்டை போடணும். அங்கேயே ஆசாரி என்ன செய்வாங்க, மொட்டை போட்டுருவான். மொட்டை போட்டு 7 நாள் பாளையத்துக்கு புறம்பா வச்சு பிற மனம் திரும்புதல் பண்ணி பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தி பலபடிக்கு சேர்த்து கொள்ளப்பட்டு பலபடிக்கு தான் அவனுக்கு நசரே விரதம் ஸ்டார்ட் ஆகும். என்ன செய்யும், முதல்ல ஐயா மொட்டை போட்டுக்கணும். முதல்ல என்ன போட்டுக்கணும், எங்க போட்டுக்கணும், சபையிலேயே ஒழுங்கா மொட்டை போட்டிருந்தா எதிரிகளால மொட்டையா இருக்க மாட்டான். சபையிலே மொட்டை போடாததுனால ஐயாவுக்கு எங்க வந்துருச்சு மொட்டை, எதிரிகளால மொட்டை வந்துருச்சு. ஹலோ, சொல்றது புரியுதா? கர்த்தர் பேசும்போதே மனம் திரும்பிட்டா நல்லது, இல்லைன்னா நடுரோட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நிற்க வேண்டியது. ஐயா வந்து அதை பார்த்துட்டு விட்டுட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் ஒவ்வொரு வேசியா போறாரு. வேசிக்கிட்ட போனாலும் அபிஷேகம் என்ன செய்யுது இருக்கிறதுனால ஐயாவுக்கு ரொம்ப துணிகரம் வருது, ஒரு ஸ்டேஜ் வருது. அவனை மொட்டை போட்டு அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அபிஷேகம் என்ன செஞ்சது, விலகுனது பாருங்க. இதான் ஓட்ட பாத்திரம். இதான் என்ன பாத்திரம், உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், வெளியே போய்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்டையா இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, சரிதானே? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் லீக் அவுட் ஆகும். இந்த லாரியில ஒரு வசனம் போட்டுருவான், பார்த்துருக்கீங்களா? தினமும் எண்ணெய் கவனி அப்படின்னு போட்டுருவான், பார்த்துருக்கீங்களா? எதுக்கு போட்டிருக்காங்க, பெட்ரோல் ஒழுகிருச்சுன்னா கதை கந்தல் அப்படின்னு சொல்லி. ஆனா பெட்ரோல் ஒழுகுனாலும் வண்டி பாதி தூரம் ஓடி பாதியில போய் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் போக முடியாது. நிறைய ஊழியக்காரங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. ஆனா மியூசிக் வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. எதை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க, மியூசிக்கை வச்சு. அடுத்து புது ஆட்களா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, காலத்தை ஓட்டுறாங்க. இப்படி நிறைய பேர் பெருகிட்டாங்க. வெரி டேஞ்சரஸ். தேவ பிள்ளையே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பேர் புத்தியுள்ள கனிகளை பாருங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லி பார்த்தோம். 5 பேர் பாத்திரத்துல என்ன இல்லை, மணவாளன் வந்த பொழுது என்ன இல்லை. என்ன இல்லைன்னா அதுக்கு அந்த புத்தி இல்லாதவருடைய எண்ணம் என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் அபிஷேக நிறமன ஊழியக்காரன் போய் அப்ப போய் தலை கொடுத்துட்டு சூப்பர் அல்லேலூயா, இன்னைக்கு சாய்சன் வந்தார் சூப்பரா இருந்துச்சு, போன வாரம் அவர் வந்தார், போன வாரம் பெர்க்மன் ஐயா வந்தார் சூப்பரா இருந்துச்சு, இவர் வந்தார் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் என்ன வாங்கிட்டு இருக்குது, என்னைய வாங்கி சூப்பரா அந்நிய பாஷை பேசுறது, சரிதானே? ஆனா மணவாளன் வரும்போது பாத்திரத்துல என்ன இல்லை. இப்பயும் போய் அவங்கள தேட போனா அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுவாங்களே. எங்க போய் என்னைய வாங்க, ஹலோ, எங்க போய் என்னைய வாங்க. இவங்களுக்கு அந்த நினைப்பு தான். எப்பயும் போல நம்ம எண்ணெயை வாங்கி காலத்தை என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலான்னு நினைப்பு. ஆனா எண்ணெய் வாங்க போனா மணவாளன் வந்துட்டாரு, நீங்க போய் கடையில வாங்க போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. கடைசியில் மணவாளன் எண்ணெய் உள்ளவர்களை எடுத்துக்கொண்டார், எண்ணெய் இல்லாதவர்களை கைவிட்டு விட்டார். அல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படி இருக்குது, ஓட்ட பாத்திரமா இருக்குமா இல்ல அடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்குமா? சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்குதா, கனி நிறைந்த வாழ்க்கை இருக்குதா? தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க, தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில கோபம் மன்னிப்பு எல்லாம் இருக்குதா? உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது, மன்னிக்கணும், ஒப்புரவாகுதல் இருக்கணும். அது இருக்குதா? என்னால மன்னிக்க முடியல, கசப்பு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா உங்க பாத்திரத்துல என்ன இருக்குது, ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓட்டை பாத்திரமா போனீங்கன்னா வருகையில என்ன செய்ய முடியாது. கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஓட்டை இருக்குன்னு அர்த்தம், இச்சை இருக்குன்னா ஓட்டை இருக்குன்னு அர்த்தம், பொருளாசை இருக்குன்னா ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். தேவ பிள்ளையே, உங்க பாத்திரத்தை அடைச்சி உங்க மனதை என்ன செய்யுங்க, மறுவப்படுத்துங்க. நமக்கு இதுக்கு நேரம் ஓடி போயிடுச்சு. சரி, இப்ப தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் மனதை புதிதாக்க வேண்டும் என்று சொன்னோம். அதுல எப்படி புதிதாக்குவது அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை சொல்லிட்டு செய்திக்கு போவோம்.
இப்போ பாத்திரம் ஓட்டை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டோம். அந்த பாத்திரத்தை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். பாத்திரத்தை அடைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சிந்தனையின் மூலம், முதல்ல சிந்தனை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 5 விதத்தில் பாவம் செய்கிறோம், சரிதானா? சிந்தனையின் மூலம், பார்வையின் மூலம், பேச்சு மூலம், செவிகளின் மூலம், ஹோல் பாடி நடக்க, இந்த 5 தான் பாவம் செய்ய முடியும். புரியுதா? 5க்கு மிஞ்சி பாவமே செய்ய முடியாது. ஓகே, ஏசப்படைய சமூகத்தில் வந்து ஏசப்பா இன்றைய தினம் முழுவதும் என் சிந்தனையினால், பார்வையினால், பேச்சினால், செவிகளினால், நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னி. 3 காரியம் மன்னிப்பு கேட்கணும். என்னென்ன மன்னிப்பு கேட்கணும் பார்க்கலாம்? பாவம், மீறுதல், அக்கிரமம். ஆனால் நிறைய பேர் பாவத்தை மட்டும் தான் மன்னிப்பு வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பயன்படுத்தவும் முடியாது. சரிதான்? ஏசாயா 53:4-5 இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது பாவத்தை மட்டுமல்ல, மீறுதல், அக்கிரமம். இந்த 3 காரியத்தையும் ஒரு தெய்வத்துல தினம் என்ன செய்யணும்? மன்னிப்பு வைக்கணும். ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா நான் என் சிந்தனை மூலம், பார்வை மூலம், பேச்சு மூலம், செவிகளின் மூலம், நடக்கை மூலம் உமக்கு செய்த பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் மன்னிப்பு கண்டு உங்களுடைய ரத்தத்தினால் என் பாத்திரத்தை உள்ளும் புறமா கழுவி சுத்திகரித்து ஓட்ட பகுதியில் அடங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். என்ன பகுதி அடங்கன்னு சொன்னோம்? ஓட்ட பகுதி என்ன செய்யுங்க? உங்க ரத்தத்தினால் அடங்க, உங்க வார்த்தையினால் அடங்க, உங்க ஆவியினால் அடங்க. 3 காரியம், 4 காரியம் என்ன சேர்த்துக்கலாம்? உங்களுடைய நாமத்தினால் அடங்க. 4 காரியத்தினால் அடைக்கப்படணும். உங்க ரத்தத்தினால் அடைக்கணும், உள்ளும் புறமும் அடைக்கணும். எப்படி அடைக்கணுங்க? உள்ளும் புறமும். சரிதானா? ஒரு பெரிய அணை உடையுதுன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? கீரல் தான். அந்த கீரலை நம்ம சாதா எடுத்தோம் அப்படின்னா அது ஓட்டையா மாறும். ஓட்டை என்னதான் மாறும் அப்படின்னா பெரிய உடைவை கொண்டு வந்து தேசத்துக்கே பாதிப்பை கொண்டு வந்து. உங்க வாழ்க்கையில கீரல் வரும்போதே அடைச்சிடணும். அல்லேலூயா. நீங்க அடைக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் லைஃப். ஓகே, அதனால தினமும் ஒரு கூட்டத்துக்கு வர்றீங்களா, ஒரு ஜெபத்துக்கு வர்றீங்களா, உங்களை இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டி பாருங்க. என் சிந்தனை எப்படி இருந்துச்சு, பார்வை எப்படி இருந்துச்சு, பேச்சு எப்படி இருந்துச்சு, செவி எப்படி இருந்துச்சு, நடக்க எப்படி இருந்தது, இதை முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆண்டவரை அடங்கியன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால வரக்கூடிய அபிஷேகத்தினால என்ன செய்யும்? நிரப்புன்னு சொன்னா கர்த்தர் நிரப்புவாரு. நீங்க அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற மகிமை, கர்த்தர் கொடுக்கிற பேலன், கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், இதை எந்த மனிதன் காத்துக் கொள்கிறானோ, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், அப்படி பெருக 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 ஒரு ஸ்டேஜ் வரும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் காத்துக்கிற பழக்கமே, ஆண்டவர் துக்கப்படுற வேதனை என்ன தெரியுமா? நிறைய பேரை கர்த்தர் நிரப்புறாரு. ஆனா நான் கொடுக்கிற கிருபையை, நான் கொடுக்கிற அபிஷேகத்தை, நான் கொடுக்கிற பலனை, நான் கொடுக்கிற மகிமையை காத்து கொள்கிறவர்கள் எத்தனை பேர் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ காத்து கொண்டால் கர்த்தர் எஜமானனுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமா இருப்பீங்க. அல்லேலூயா. எப்பயும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எப்பயும் பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்கா தெரியுமா? ரெடியா இருக்காரு. பெரிய பெரிய பரிசுத்தவான்களாம் பயன்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க பாத்திரத்தை அடைக்கிறதுனால பயன்படுறாங்க. நீங்க இப்படியே போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இப்படியே எத்தனை வருஷம் நாள் இப்படிதான் உட்காந்துருப்பீங்க. நீங்க என்னைக்கு பயன்படுறது? அல்லேலூயா. சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சிலர் எந்திரிச்சு பிரகாசிக்கிறத பார்த்து பெருசா அப்படி ஏற்பட்டுட்டே போறாங்க. அவங்க வந்து பிரகாசிக்கான காரணம் என்ன? உங்க பாத்திரம் அடைக்கப்பட்டிருக்கு. கனி தர்றவங்களா இருக்காங்க. அதனால அந்த கனியை வாங்கி நம்மளும் அப்பப்பைக்கு சாப்பிட்டுக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் மாம்பழம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கு. ராஜபாளையம் மாம்பழம் நல்லா தான் இருக்குது. சரிதானா? நீ என்னைக்கு மாம்பழம் கொடுக்க போற, என்னைக்கு கனி கொடுக்க போற? அதான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமா, மோகன் சிங்கா மீட்டிங் போனேன், எப்படி தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீ ஓட்ட பாத்திரமால இருக்க. ஹலோ, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்க, நீங்க எப்படியா இருக்கீங்க? எத்தனை வருஷம் அதே பாய், அதே சேர், அதே நிலைமை, எந்த மாற்றமும்? That is wrong. கர்த்தரை பயன்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்க பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் உன்னை எஜமான் கையில நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வாய் என்றால் நான் உன்னை பயன்படுத்துறதை நீ கண்ணால பார்ப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தினமும் தேவ சமூகத்துல காத்திருந்து உங்க பாத்திரத்தை அடைக்கிறதுல கவனமா இருங்க. பாத்திரத்துல எந்த அழுக்கோ, எந்த விதமான கீரல், எந்த விதமான ஓட்டை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வெரி கேர்ஃபுல். எப்படி இருக்கணும்? வெரி கேர்ஃபுல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம ஆபிரகாமுக்கு வருவோம். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத நேரத்தில், அவன் வயசு 75,
சரிதானா? அவனுக்கு 75 வயதா இருக்கும்போது பாட்டியம்மாவுக்கு வயசு 65. பாட்டியம்மாவுக்கு வயசு எத்தனை? 65. நீங்க 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 11:30 வாசிங்க. ஆதியாகமம் 11:30. சாராளுக்கு பிள்ளை இல்லை. எப்படி இருந்தாலும் மலடியா இருக்கிறான். மலடியா இருந்தவங்களை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அழைக்கிறார். அழைச்சி எப்படி கொடுக்குறாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஒரு பேரை கொடுத்து நீ ஆசீர்வாதம் இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதி பூமியின் வம்சங்களாம் உனக்கு என்ன செய்யப்படும், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லி 7 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அழைக்கிறார். நீ உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அழைப்பு கொடுக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம். 5ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் வாக்கு பண்ண கானான் தேசத்துக்குள்ள யார் வந்தாச்சு? ஆபிரகாம் வந்தாச்சு. இப்ப கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். யார் சொன்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினா நம்முடைய சிந்தனை மண்டலம் தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்யணும்னா இணைந்து மறுரூபமாக வேண்டியது ரொம்ப 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 அவசியம். தேவ வார்த்தையும் நம்ம சிந்தனை மண்டல எண்ணங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், மறுரூபமானா மட்டும்தான், கருத்தரித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அனுபவத்தில் அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதைத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 13ஆம் அதிகாரம் 14-18 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அளவுள்ளவள் என்று 13ஆம் அதிகாரங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்னா, ஆபிரகாம், நான் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நான் சிந்திப்பது போல சிந்திக்கணும், நான் பார்க்கறது போல பார்க்கணும், நான் பேசுறது போல பேசணும், நான் அடைகாக்கிறது போல என்ன செய்யணும், அடைகாக்கணும். நீ என் வார்த்தையை கருத்தரித்தால் மட்டும்தான் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், நிறைவேறும். நீ சொந்த கதை சோக கதை சிந்திச்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில தரிசனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. கர்த்தர் நமக்கு ஊழியத்துக்கு அழைக்கும் போது நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு காரணம்னா தேவன் அந்த கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அடைகாக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொன்னா, நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பார். நீ பார்க்கிற பூமியை அவனுக்கு தேவை, தேசத்தின் நீளம் மட்டுமா மட்டும் என்ன செய்ய, நடந்து திரி அப்படின்னா அடைகாலு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க செய்யல. அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 15ஆம் அதிகாரம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். இன்னும் அவனுடைய எண்ணங்கள்லாம் எப்படித்தான் இருக்குது, பிள்ளை இல்லை அப்படின்னு இருக்கிற நிலைமையை தான் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, வானத்தை பார்ப்பா, அதை என்ன உன்னால முடியுமா? 5ஆம் வசனத்துல அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அனந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. இது எல்லாமே ஆவியில கர்த்தர் பேசுறாரு, ஆனா ஆத்துமால கருத்தரிக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆவியில நம்ம எல்லாரும் பரிசுத்தம் நிரப்பத்தான் பண்றோம், சரிதானே? நிரப்பப்படுறது பெருசு கிடையாது.
தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாங்குறது பெருசு கிடையாது. யார் கருத்தரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மட்டும்தான் தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. நிறைய நம்மள கர்த்தர் பேசுறாரு, உன்னை கொண்டு அதை செய்வேன், உன்னை கொண்டு இதை செய்வேன். நல்லா தான் இருக்குது. எழுதுறதுல எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 டைரியில எழுதி வச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நிறைவேற்றிட்டு வர்றார். அல்லேலூயா. கருத்தரித்தால் கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய வாழ்க்கை நிறைவேறுவதில்லை. பாருங்க, இவனை கர்த்தர் சொன்னாரு, நான் சொன்னது போல சிந்தி. இதை வானத்தை காக்குனது எதுக்கு, பூமியை காக்குனது எதுக்கு, கடற்கரை மணலை போல இருக்குன்னு சொன்னது எதுக்கு, நான் சிந்திப்பது போல சிந்திப்பா அப்படின்னாரு. ஆனா அவன் சிந்திக்கிற மாதிரி இல்லை. 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தைக்கு வந்துட்டாங்க. எந்த சிந்தைக்கு? மாம்ச சிந்தை. மனைவி சொல்றா, 10 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தையும் இல்லை, 75ல உங்க கர்த்தர் அழைச்சாரு, 85 வயசு ஆகி போச்சு, ஆகார கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், இஸ்மவேலை பெற்றுடும், பாம்பு அடகாத்து பாம்பு முட்டையை பெற்றுடும் அப்படின்னு சொல்லிட்டான். எதை எடுத்து சொல்லிட்டாங்க? தரிசனத்தை அடைகாப்பதற்கு பதிலாக எதை அடகாத்துட்டாரு? பாம்பு முட்டை அடகாத்து. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் கொத்துதா கொத்தலையா? சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் கொத்துதா கொத்தலையாங்க? நீங்க எதை அடகாத்துக்கிட்டு இருக்கீங்க? தேவ வார்த்தை அடகாக்குறீங்களா, இல்ல சொந்த கதை சோக கதை அடகாக்குறீங்களா? இருக்கிற பிரச்சனையவே நீ சிந்தித்துக்கிட்டு வரல. கர்த்தர் வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்ற கூட்டத்துல போய் ஆவியில நிரம்புறது பெருசு இல்ல. நல்லா கவனிக்கணும். தேவ வார்த்தை அடகாக்க, அதன் மேல பரிசுத்தவர் அசைவாடும்படி நீங்கள் இணைந்து செயல்பட்டா மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஒரு சிந்தை, ஒரு வார்த்தை மறுரூபம் ஆகாவிட்டால் கர்த்தருடைய கர்த்தர் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவே. இப்ப 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறான். அதுக்கடுத்து கர்த்தர் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டார். 99 வயசாகி போச்சு. 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு எப்படி இரு உத்தமனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தேகப்படாம விசுவாசினா அப்படின்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் பலவடிக்கும் பேசுறார். உன் பேர் அபிராம் அல்ல, ஆபிரகாம் அப்படின்னு. ஆபிரகாம்னா திரளான தேசங்களுக்கு தகப்பன். ஒரு குழந்தைக்கே வழியை காணும். எத்தனை குழந்தைக்கு வழியை காணும்? ஏன் இத்தனை வருஷம் கேட்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அடைகாக்க இல்ல. தேவன் சொன்னது போல சிந்திக்கல. மனதுல மருவம் இல்ல. மனதுல மருவம் இல்லன்னா நீங்க எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும். உங்க சபையை நீங்க விசுவாச கண்களை பார்க்கணும். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில சபை 1000ஆக பலத்த ஜாதியாக கடற்கரை திரளான ஜனமாக பெருகிறத பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க மகிமைப்படுத்தினா கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன செஞ்சா? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சாராளுக்கு சொல்றாரு, உன் மனைவி பேர் இனி சாரா இல்ல சாராள். சாராள் இளவரசின்னு அர்த்தம். 90 வயசு பாட்டியமா பார்த்து இளவரசின்னு சொன்னா கல்ல கொண்டு எரியுமா எரிய மாட்டோமா? எரியும். கர்த்தர் இப்ப என்ன சொல்ல வந்தானே, நான் சிந்திப்பது போல சிந்தி, நான் பார்க்கிறது போல பார், நான் பேசுறது போல பேசு, நான் அழகாக்க சொல்றது போல என்ன செய்ய அழகாடுறா அப்படின்னு தான் சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தன் உள்ளத்தில் நகைத்து. ஆபிரகாம் நல்லா கவனிக்கணும். ஆவியில கர்த்தர் பேசத்தான் செய்யறாரு. உங்ககிட்ட எத்தனை தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசத்தான் செய்யறாரு. ஆனா நிறைவேறுதா? எத்தனை பேர் மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னா நிறைவேறுதா? கருத்தரித்தால் மட்டுமே என்ன செய்யும்? இதெல்லாம் என்ன செய்யாது. நிறைய பேர் வார்த்தையை வாங்குறாங்க. வாங்கும்போது சூப்பரா தான் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் அதை செய்வேன்னு சொன்னார், இதை செய்வேன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு நிறைவேறிச்சு? 99.9% நிறைவேறவே இல்லை. எத்தனை சதவீதம்? 99.9%. நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. இப்ப 18ஆம் அதிகாரத்துக்கு கர்த்தர் வர்றாரு. 3 தேவதூதர்கள் வர்றாங்க. உன் மனைவி சாராள் எங்க? அவ அங்க உள்ள உட்கார்ந்துருக்கா. ஒரு உற்பத்தி காலத்திட்ட திரும்ப வருவா, அவ கன்சீவ் ஆகணும். அவளும் உள்ளத்தில் என்ன செய்தாலாம்? நகைத்து அப்படின்னு போட்டுருக்குது. இவனை அழைக்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் மலடின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இவன் அழைக்கும் போதே எந்த நிலைமை? மலடி. நல்லா கவனிக்கணும். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதே முக்கியம். அல்லேலூயா. நான் என்ன உணர்றேங்கிறது முக்கியம் அல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற உண்மை மாறும், ஆனா தேவ வார்த்தை மாறாது. அல்லேலூயா. சத்தியம் மாறாது, தேவனுடைய வார்த்தை மாறாது. தேவ வார்த்தை நீங்க 100% என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். எத்தனை செய்யலாம்? நீங்க உண்மை. என் வைத்தவழி எனக்கு இருக்கு பாஸ்டர், உண்மைதான், யார் இல்லைன்னா. ஆனா வேத வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன் அப்படின்னா விடுவிப்பேன். நீ இயேசுவின் தழும்புகளால் என்ன செய்த? சுகமான சுகமாவ. விசுவாசத்தோட எதை ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? தருவேன்னு சொல்லிட்டார். தருவேன்னா என்ன செய்வாரு? எதை விசுவாசிக்கணும்? தேவ வார்த்தை விசுவாசிக்கணும். இவங்க 2 பேரும் நகைத்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சிந்தையை மாத்தினாங்களா? மாத்தினாங்க. பைபிள்ல வாசித்து பாத்தீங்கன்னா ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா
ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தார். தேவன் வாக்குத்தத்த மனிதன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்தானா? வல்லவனானா. அப்ப என்ன செஞ்சான்? கடற்கர மணலை பார்த்தான், இது போல கர்த்தர் குழந்தையை கொடுத்ததுக்கு அவனுக்கு சோத்திரம். வானத்து நட்சத்திரத்தை பார்த்தா, இது போல குழந்தையை கொடுத்ததுக்கு அவனுக்கு சோத்திரம். பூமி மணலை பார்த்தா, இது போல கர்த்தர் குழந்தையை கொடுத்ததுக்கு அவனுக்கு சோத்திரம் சொன்னான். எப்ப தேவன் சொன்னது போல சிந்தித்து பார்த்து பேசி அடை காத்து சோத்திரம் பண்ணாங்களோ, ஆதியாகமம் 21 அதிகாரத்துல கர்த்தர் தான் சொன்னபடியே கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க மனம் மருவமானால் தேவன் சொன்ன தரிசனம் கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறும். உங்க மனம் மருவமாகாவிட்டால் நீ என்னதான் ஆவியில நிரம்பி ஜெபம்னாலும் தரிசனம் என்ன செய்யாது? என்ன செய்யாது? நிறைய பேர் வந்து நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதே பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆவியில நிறைவு பிளஸ் தேவ வார்த்தை ரெண்டு சேர்த்து என்ன செய்யணும்? ஜாயிண்ட் ஆகணும். எபிரேயர் 11:11 படி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே சாராளும் தான் கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் என்ன செய்தாலும் கற்பம் தரித்தார்கள். அவளும் சிந்தையை மாத்தினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க சிந்தையை மாற்றணும் தேவ வார்த்தையின் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கறி செய்வார். முதலாவதாக தரிசனம் நிறைவேறினா உங்க சிந்தனையில மருவம் வரணும். ரெண்டாவது கர்த்தர் சொல்கிற காரியம் நிறைய இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, அதனால ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் படிக்க போறோம். ரெண்டாவது உங்க வார்த்தையில மருவம் வரணும். எதுல மருவம் வரணுங்க? வார்த்தையில. எப்படி வார்த்தையில மருவம் வருது? நீங்களா உங்க வார்த்தையை பேசுறதுனால எந்த மாற்றம் வரப்போவது இல்லை. தேவ சமூகத்துல காத்திருந்து. யார் சமூகத்துல காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுற வார்த்தைகளை நீங்க தீர்க்க தரிசனமா பேசணும். அல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை சிலர் வந்து விசுவாச அறிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசனத்தை வந்து இவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனால் அதை அறிக்கை பண்ண நிறைவேறுன்னு நினைக்காங்க. அது தப்பு, அது தவறான உபதேசம். சொல்றது புரியுதா? அதுக்காக விசுவாச அறிக்கை அவசியம்தான். நீதி உண்டாக இருக்கிற விசுவாசிகள் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். தேவனுக்கு கீழ்ப்படித்து இதெல்லாம் செய்யணும். கீழ்ப்படியாம நம்ம செய்யறதுனால எந்த மாற்றமே என்ன செய்யப்படுது? வரப்போகுது. உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையில மருவோம் அப்படின்னா நீங்க வந்து எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அவருக்கு வார்த்தைகளை கொடுத்தார். மனுபுத்திரனே, இந்த உலகத்தை எழுப்புகிற உயிரிழமா அப்படின்னு கேட்டார். அது உமக்கே தெரியும். அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தையை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் சொல்ற வார்த்தையை அந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்ய பேசு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வாங்கி அவங்க பேசின பொழுது மருவம் உண்டாங்க. அல்லேலூயா. அங்க எழுப்புதல் வந்தது. உங்களுக்கு நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அதனால தேவ பிள்ளைகள் தினமும் தேவ சமூகத்துல நீங்க தேவ வார்த்தையை காத்திருந்து நிரப்பணும். நிரப்பும் பொழுது ஜெபிக்கிற பொழுது உங்களுக்குன்னு ஒரு நேமா வார்த்தையை கர்த்தர் தருவார். அந்த வார்த்தையை வச்சு உங்க ஊழியத்தை பார்த்து பேசணும், உங்க குடும்பத்தை பார்த்து பேசணும், தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தர் கொடுக்கிற அந்த செப்பரேட் வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா தரிசனம் கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஜெபத்துல மருவம். எதுல மருவம் வரணுங்க? ஜெபத்துல மருவம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபத்துல என்ன இல்லை? மருவம் இல்லை. 17 அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 28-29 அதை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 9:28-29. லூக்கா 9 அதிகாரம் 28-29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. வெண்மையாகி என்ன செஞ்சது? இப்ப நல்லா கவனிக்கணும். ஆரம்ப நாட்களே நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீங்க, சரிதானா? ஆனா இந்த ஜெபத்துல நீங்க என்ன செய்யணும்? வளரணும். என்ன செய்யணும்? வளரணும். பட் முதல்ல வந்து தேவ பிரசன்னம். நம்ம ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம். இது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம வேலை போட்டோடனே எப்படி காத்துடைய பிரசன்ஸ் உணர்றோமோ அது போல தேவ பிரசன்னம் நிரம்பும், சரிதானா? தேவ பிரசன்ஸ்லேயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடக்கூடாது. தேவ பிரசன்னம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யும், சரிதானா? ரெண்டாவது, the word of God, தேவன் உங்களோடு பேசுவார். ஜெபத்துல ரெண்டாவது பகுதி என்னது? தேவன் உங்களோடு பேசுவார். மூன்றாவது பகுதி the power, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்.
இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இவங்க காத்திருந்து ஜெபத்துல இந்த 3 அனுபவத்துக்குள்ள வராதனால கர்த்தர் அவங்களை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியல. செய்ய மோசே என்ன செஞ்சான் தெரியுமா? 40 நாள் தேவ சமூகத்துல காத்திருந்தான். அவன் முகம் என்ன செஞ்சது? மர்வமாச்சு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 28 வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் முகம் என்ன செஞ்சா? பிரகாசமாச்சு. இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், ஆரம்ப நாட்களில் நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? இப்ப ஜெபிக்கும் போது உங்களால தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? முதல்ல தேவ பிரசன்னத்தை உணரணும். ரெண்டாவது தேவ சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? உங்ககிட்ட கர்த்தர் பேசணும். செப்பரேட்டா கர்த்தர் என்ன செய்யணும்? பேசணும். அப்பதான் ஜெபத்துல வளர்ச்சி. பேசுறதோட நின்றக்கூடாது. 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இந்த பவர். அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபையில நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறது பிரசன்னம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறது பிரசன்னம். அதுவும் அங்க மட்டும்தான் இருக்குது. சபையை விட்டு வெளியே போனா ஓட்ட பாத்திரமா வருது. ஓட்ட பாத்திரமா என்ன செய்யுது? சொல்லுங்க, என்ன பாத்திரமா வருது? என்ன பாத்திரமா போகுது? ஓட்ட பாத்திரமா சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர். இன்னைக்கு நீங்க ஜெபத்துக்குள்ள நடக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்ணுல இருந்து கண்ணீரை வந்துருச்சு பாஸ்டர். இல்லைன்னா எனக்கு கண்ணீரை என்ன செய்யாது? அது தேவ பிரசன்னம். ஆனா சபைக்குள்ள இருக்குதுன்னு அந்த பிரசன்னம் நிரம்பி இருக்கத்தான் செய்யும். சபைக்குள்ள இருக்குதுன்னு என்ன செய்யும்? ஏன்னா திரும்ப திரும்ப நிரம்பிக்கிட்டே இருப்பீங்களா? சபையை விட்டு இது அப்படியே ஸ்டெப் எடுத்து அப்படியே காலை வச்சு வீட்டுக்கு போக முடியும். பல மணிக்கும் என்ன பாத்துறோம்? ஜெபம் மாதிரி இருக்குமா? பரிசுத்தம் மாதிரி இருக்குமா? எந்த மாற்றமோ? உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. 10 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு. ஆரம்பத்தில் வரும்போது உற்சாகம் அவ்வளவுதான் இருக்குது. ஒரு 5 வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. டன் அடிக்குது. என்ன அடிக்குது? டன் அடிக்குது. 10 வருஷத்துல அப்படியே டயர்ட் ஆயிருந்தாங்க. 15 வருஷம் தான் கேட்க தேவையில்லை. 20 வருஷத்துல படுத்திருந்தாங்க. என்ன செஞ்சிருந்தாங்க? நிறைய லைஃப் எப்படி இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஊழியத்துல நாளுக்கு நாள் என்ன வரணும்? ஜெபத்துல மறுரூபம் ஆகணும். தேவ வார்த்தையை தினமும் கேட்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள இருக்குதா? யோசித்து பாருங்க. தினமும் ஜெபம் பண்ணா தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்றது தனிப்பட்ட விதத்தில் தேவ பிரசன்னத்தை உணரணும். கூட்டத்தில் உணர்றத சொல்லவே இல்லை. கூட்டத்தில் உணர்றது ஓட்ட பாத்திரம் நல்லாவே நிரம்பும். தேவன் புறக்கணித்தவர்களும் நிரம்ப முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்கிறேன். இந்த பர்சனல் லைஃப்ல கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? அந்தரங்க லைஃப்ல பவர் வெளிப்படுதா? வெளிப்படணும். என்ன படணும்? வெளிப்பட்டா கர்த்தர் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? இயேசுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. நம்ம அதை செய்ய அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 3 காரியத்துல நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார். 1, நம்முடைய சிந்தனையில மறுரூபம். 2வது, நம்முடைய வார்த்தையில மறுரூபம். 3வது, நம்முடைய ஜெப வாழ்க்கையில மறுரூபம். நான் தயவு செய்து சொல்றேன், நீங்க ஓட்ட பாத்திரமா இருக்கீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கோங்க. நீங்க இன்னும் உங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்படுறதுக்கு அது எதுவாக என்ன செய்யணும்? மாறி ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் நிறைய பேரை நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறத பார்க்கிறேன். நீங்க உண்மையா அர்ப்பணிச்சீங்கன்னா இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறத நீங்க பார்ப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் உங்களை அடைச்சி நிரப்ப விரும்புகிறார். கண்களை மூடி வலது கருத்து உயர்த்தி, ஆண்டவரே ஏசப்பா, என் பாத்திரம் அழுக்கு நிறைந்ததாக, என் பாத்திரம் கீழல் நிறைந்ததாக, என் பாத்திரம் ஓட்டை பாத்திரமா இருக்குப்பா, என் பாவத்தை மன்னிங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் சிந்தனையின் மூலமாக, என் பார்வையின் மூலமாக, என் பேச்சின் மூலமாக, என் செவிகளின் மூலமாக, என் நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக நான் செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னிங்க. வாயத்தரம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. என் பாத்திரத்தை உள்ளும் புறமாக உடைய ரத்தத்தினால் கழுவுங்க சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளும் புறமாக உடைய ரத்தத்தினால் கழுவுங்க. சகோதரி, கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு இறங்கி வருகிறது. தேங்க்யூ மாஸ்டர். தி க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரே, பாத்திரத்தை உள்ளும் புறமாக உடைய ரத்தத்தினால, உடைய வார்த்தையினால, உடைய ஆவியினால, உங்களுடைய நாமத்தினால் கழுவி சுத்திகரித்து அடைங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடைங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடைங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இப்ப உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க எஜமானுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் சிந்தனையில மறுரூபத்தை தாங்க, என் வார்த்தையில மறுரூபத்தை தாங்க, என் ஜெப வாழ்க்கையில மறுரூபத்தை தாங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் இப்ப வாஞ்சியோடு வல்லமையை கேட்கிறீங்களோ கர்த்தர் அவர்களுக்கு வல்லமையை தர விரும்புகிறார், அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமையாவது உண்மையா இருந்தேன்னா நான் உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. இப்ப உங்க பாத்திரம் அடைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற மகிமை, கர்த்தர் கொடுக்கிற வல்லமையை நீ காத்துக் கொள்வாய் என்றால் நீ பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வார்கள் பயன்படுத்துகிறது. சீயோனிலே நீ வந்து காணப்படுவதை பார்க்க முடியும். சகோதரா சகோதரி, கர்த்தர் கேட்க விரும்புகிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவார்த்தை உரைக்க வேண்டுமே, ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவார்த்தை உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நான் தாகத்தோடு காத்திருக்கிறோம். புதிய வேலை இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதிய வேலை இளைஞர் மேலும் அவை கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு ஆண்டவர் மூன்று காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். ஒன்று, பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசத்தை என்ன செய்யுங்க, காட்டுங்க. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மந்தைய மனப்பூர்வமா மேயுங்கள். இது அர்ப்பணிக்கிறவங்க கர்த்தர் வந்து கேட்கிறார். அர்ப்பணிக்கிறது உங்க மனசுக்கு தெரிந்தா போதும். இப்ப கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார் பாஸ்டர், நிரப்ப விரும்புகிறார் சகோதரி. இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்ப வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியான மத்தியில் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு பாத்திரத்தின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது.